வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக செய்கிற ஒரு சாதம் ரெசிபி அண்ட் கிரேவி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அரிசி 1/2 கப், தேங்காய் பால் 1 கப். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு என்ன மாதிரி குவான்டிட்டியில் தண்ணி சேர்ப்பீங்களோ அதுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, உப்பு. இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒன்றா போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டாலே நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். கேட்கவே ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் இன்றைக்கி பாசிப்பயிரை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுவுமே இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் சூப்பராக உதிரியாக நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பயிரை நைட்டே நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரேவிக்கான பேஸ் ரெடி பண்ணிட்டோம். பாசிப்பயிரை நான் தனியாக வேக வைக்கலை, இந்த கிரேவியோட சேர்த்து தான் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். அதனால் நான் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி தான் இந்த கிரேவி செய்கிறேன். குக்கர் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி ரெண்டும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ சேர்க்குறேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ அதோட ஊற வச்ச பாசிப்பயிரை சேர்க்குறேன். இது கூட 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணால் நம்ம பாசிப்பயிறு கிரேவி ரெடி. ரொம்பவே குயிக்காக 2 ரெசிப்பியும் நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா இது ரெண்டுமே நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த 2 ரெசிப்பியும் நம்ம செஞ்சிடலாம். இந்த 2 ரெசிப்பியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.